நல்லா கொளுத்துற வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் சோடா குடிச்சிங்கன்னா நல்லாக்குன்னு தோணுதில்ல உங்களுக்கு. ஆனால் அது வந்து நினச்சதை விட ஜாஸ்தியான டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யங் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனில் வந்து என்கிட்ட வந்தாங்க. ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ளோட்டிங் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க. அவங்க என்னென்னு திங்க் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும், இதனால தான் வந்து வயிறு ப்ளோட்டிங் ஆகுதுன்னு திங்க் பண்ணிட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ரியல் கல்பிரிட் பார்த்தீங்கன்னா வேறு. அவங்க ஒவ்வொரு சாப்பாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் சோடா குடிப்பாங்க. உங்கள் கட் வந்து ஒரு நல்ல இன்ஜின் மாதிரி, இதுக்கு வந்து ரைட் ஃபியூயல் தேவைப்பட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கோல்டு சோடா, அந்த சுகரி ட்ரிங்க்ஸ், எக்ஸஸ் கஃபீன் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டெஸ்டைன் மூவ்மெண்ட்டை ஷாக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதாவது மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணலாம், இல்லை ஜாஸ்தி பண்ணலாம், ஆசிட் லெவலில் கூட்டலாம், ப்ளோட்டிங் ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. உங்கள் வயிறு மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வார்ம் டெம்பரேச்சர் தேவைப்பட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஸ் கோல்டு வாட்டர் குடிச்சிங்க, இல்லை சோடா குடிச்சிங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற 3 விஷயம் பண்ணிங்கன்னா இது பிரச்சனை எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே வார்ம் லெமன் வாட்டர் குடிங்க. வயிற்றில் வந்து ஆசிட் லெவல் குறையும். சடனாக வந்து என்சைம்ஸ் வந்து மாறி மாறி வேலை செய்யாது. தேர்ட் வந்து ஒரு ரெகுலர் வாக்கிங் போங்க. ஃபுட்டில் வந்து ரொம்ப ஐஸ் கூல் ஃபுட்டையும் சோடாவையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டராக குடிங்க. ப்ளஸ் கூட பட்டர் மில்க், நல்லா யோகர்ட்ஸ் மாதிரி நிறைய இன்டேக் பண்ணுங்கள். மூவ்மெண்ட் எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. மூவ்மெண்ட் தான் முக்கியம். வாக் பண்ணிட்டே இருங்க. உங்கள் டயட்ரி ஹேபிட்டில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஏன்னா அடிக்கடி ப்ளோட்டிங் வருது அப்படின்னா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க.